ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. நமஸ்காரம். பாரம்பரியாவின் திருப்பாவை சேவித்தல் என்ற இந்த முயற்சியில் இன்று நாம் சேவிப்பது கோதாஸ்துதியின் 5வது பாடலும் திருப்பாவை 5வது பாசுரமும். அஸ்மாத்ருஷாம் அபக்ருதௌ சிரதீக்ஷிதானாம் அன்னாய தேவிதயதே யதசௌ முகுந்தஹா தன்னிஷ்சிதம் நியமிதஸ்தவமௌளிதாம்னா தந்த்ரீ நிநாத மதுரைஷ்ச கிராம் நிகும்பைஹி. ஹே கோதே, நாங்கள் குற்றம் செய்வதில் நெடுங்காலமாக விரதம் கொண்டுள்ளவர்கள். அதாவது குற்றம் செய்வதே தான் எங்களுக்கு தெரியும். எங்களை போன்றவர்களுக்கு கூட இந்த எம்பெருமான் விரைவாக அருளுகிறான் என்றால் அது உன்னாலன்றோ என்று கேட்கிறார் இந்த பாடலில். அது உன்னுடைய சூடி கொடுத்த மாலையாலும் வீணை தந்தியின் ஒலி போன்ற இனிய சொற்களின் தொகுப்பான நீ செய்த நாச்சியார் திருமொழி, திருப்பாவை போன்ற பிரபந்தங்களாலும் கட்டப்பட்டு எம்பெருமான் உனக்கு வசப்படுகிறான். அதனாலே தானே உன் குழந்தைகளான எங்கள் குற்றங்களை புறக்கணித்து எங்கள் மீது பெருமாள் அருள் புரிகிறான் என்று கேட்கிறார் இதில் சுவாமி தேசிகன். இப்பொழுது திருப்பாவையின் 5வது பாசுரத்தை நாம் சேவிக்கலாம். மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கஞ்செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் இன்னனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரெம்பாவாய். இந்த திருப்பாவையின் முதல் 5 பாசுரங்களின் விளக்கத்தை சொல்வதே மற்றைய 25 பாசுரங்கள் என்றும், இந்த 6 முதல் 30 வரைக்கும் இருக்கிற பாசுரங்களில் ஒவ்வொரு 5ம், அதாவது 11 6லிருந்து 10, 11லிருந்து 15 என்று 5 பாசுரங்கள் இந்த 1 to 5ல் இருக்கிற முதல் பாசுரத்தின் விளக்கமாக 6லிருந்து 10, 2வது பாசுரத்தின் விளக்கமாக 11லிருந்து 15 என்று பெரியோர்கள் வியாக்கியானம் பண்ணுவார்கள். இதையே 5 அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு என்று கூறுவதும் உண்டு. இப்பொழுது நாம் விசேஷ அர்த்தங்களை சேவிக்கலாம். மாயனை என்று முதலில் தொடங்குகிறாள். மாயம் உடையவன் மாயன். மாயம் பல செய்து மனதை மயக்கிய கிருஷ்ணாவதாரத்தின் பெருமை சொல்லும் பாசுரம் இது. மாய என்றால் பிரகிருதி சிருஷ்டிக்கு காரணமாக எதை மூலமாக வைத்து கொண்டிருக்கிறானோ அந்த பிரகிருதி தத்துவமே மாயை. அந்த மாயையை உடையவன், அதனால் அவன் மாயன். பகவத்கீதையிலும் தைவீ ஹேஷா குணமயி மம மாயா துரத்யயா என்றும் மாமேவ ஏ பிரபத்யந்தே மாயாம் ஏதாம் தரந்திதே என்று என் மாயையை தாண்ட விடுபட எவன் என் திருவடி பற்றுகிறானோ அவனாலேயே முடியும், மற்ற யாராலும் தாண்ட முடியாது என்கிறார். இவரை பற்ற பெரிய அளவில் கர்ம ஞான பக்தி யோகங்கள் அவசியமே இல்லை என்கிறாள். ஒரு எளிய வழி காட்டுகிறாள் இதில் கோதா பிராட்டி. தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்தாலே அவனை அடையலாம் என்ற எளிய வழியை காட்டுகிறாள். இந்த மார்க்கமே மோக்ஷம் தர வல்லது என்பதே இந்த பாசுரத்தின் சாரம். இப்பொழுது மன்னு மட மதுரை மைந்தனை. மன்னு என்றால் பகவத் சம்பந்தம் மாறாமல் இருக்கும் இடம், அந்த வடமதுரை. சித்தாசிரமம் என்னும் வடமதுரை, இந்த இடமானது பரம பவித்திரமானது. உத்தமமான வாமன அவதாரம் நடந்த இடம், அதனால் சிறப்பு. பாவத்தை போக்கி புண்ணியத்தை சேர்க்கும். அது தவிர விஸ்வாமித்திரர் தவம் செய்த இடம். இப்படி பகவத் சாநித்தியம் நிறைந்த பகுதி. ஸ்ரீகிருஷ்ணன் அவதரித்த இடம் வேறு என்பதாலும் மதுராவை குறிப்பிட்டு கண்ணனை வடமதுரை மைந்தனை என்கிறாள். தூய பெருநீர் யமுனை. அதே போல விஷ்ணு புராணம் கூட யமுனை போன்ற நதிகளுடைய சுழல்கள், அதில் உள்ள நீர், வற்றாத நீர், இதையெல்லாம் பேசும்போது கிருஷ்ணாவதாரத்தின் போது மட்டும் யமுனையானது
தூய பெருநீர் யமுனை என்ற பெயரை பெற்றது என்னும்படியாக பல சுழல்கள் பொங்கி பெருகிய யமுனை ஆறு வசுதேவர் குழந்தை ஸ்ரீ கிருஷ்ணனை கம்சன் கொல்லாமல் காப்பாற்ற வேண்டுமே என்று நந்தகோபர் மாளிகைக்கு எழுந்தருள பண்ணி கொண்டு வரும்போது தன்னுடைய கம்பீர பாய்ச்சலை யமுனை குறைத்து கொண்டு முழங்கால் அளவிற்கு வற்றி வழிவிட்டதாம். அதனாலேயே தூய பெருநீர் ஆயிற்று என்க. யமுனை துறைவன். இப்பொழுது இந்த துறைவன் என்ற சொல்லுக்கு தலைவன் என்று கொள்ளலாம். யமுனை நதியின் தலைவன் என்பது பொருளாக கொண்டால், நதி ஏரியில் ஒரு பக்கத்திலிருந்து அக்கறைக்கு படகில் ஏற்றிக்கொண்டு அக்கரையில் சேர்ப்பவன் எப்பொழுதும் நாம் துறைவன் என்ற பொருள் சொல்லலாம். தத்துவார்த்தமாக பார்த்தால் சம்சார பந்தமாக யமுனையை உருவகப்படுத்தி கொண்டு நதியின் அக்கறையை மோட்ச சித்தியாக உருவகப்படுத்தி சம்சார பந்தம் என்னும் நதியை கடந்து அக்கரையான மோட்ச சித்தியை அடைய ஏற்றி செல்லும் படகு துறைவனாக கண்ணனே உள்ளான் என்றும் கொள்ளலாம். இந்த பகவத்கீதையில் இதையே மோக்ஷ இஷ்யாமி என்னும் பதத்தினால் விடுவிக்கிறேன் என்றும் சம்சார துக்கத்திலிருந்து உன்னை தள்ளி வைக்கிறேன் என்றும் முன்பு பூமி பிராட்டிக்கு யக்ஞவராக மூர்த்தியாக நம் குழந்தைகள் கூப்பிட்டால் வருவீர்களா, உய்வு தருவீர்களா என்ற போது அவர் செய்த உபதேசத்தை அவருக்கு திரும்பவும் தாயாரே நினைவுபடுத்துகிறாள். துறைவன், அதாவது நீயே எங்களை கடக்க உதவுபவன் என்றபடி, கண்ணா நீ கேட்டபடி நாங்கள் தூயோமாய் வந்தோம். தூமலர் தூவி தொழுது வாயினால் உன் நாமங்கள் பாடி உன்னை சிந்தித்து வந்துள்ளோம். உஜ்ஜீவனம், அதாவது பறையாகிய பேரானந்தத்தை தருள்வாயாக என்று துறைவன் என்ற ஒரு சிறு சொல்லினால் பகவதிகீதையான திருப்பாவையில் ஆண்டாள் நினைவுபடுத்துகிறாள் பெருமாளுக்கே. அடுத்ததாக ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை. வேதமே பகவான் பிறப்பற்றவன் என்று சொல்லுகிறது. பகவானானால் பகவத்கீதையில் யதா யதாஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத, எப்போதெல்லாம் தர்மத்திற்கு வாட்டம் வருகிறதோ, அதர்மம் தலையெடுக்கிறதோ அப்போதெல்லாம் நான் அவதரிக்கிறேன் என்று அவதார ரகசியத்தை சொல்கிறான். அதர்மம் தலை தூக்கிய போது ஆயர் குலத்தில் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனாக தோன்றினான் ஸ்ரீகிருஷ்ணன். இந்த அணி விளக்கு 8வது கர்ப்பம் கொல்லப்போகிறது என்ற ஆகாசவாணியை சத்தியமாக 8லேயே பிறக்க எண்ணி 8ஆம் நாளான அஷ்டமியையே தேர்ந்தெடுத்து அஷ்டோ கர்ப்பகா என்ற அசரீரி வாக்கை நினைத்து 8 என்று எண்ணியே கம்சன் எட்டாத இடத்தை அடைய இருள் சூழ்ந்த சிறையில் தோன்றி உலகத்தின் அஞ்ஞான இருளையெல்லாம் நீக்கிய அணிவிளக்கு இந்த கிருஷ்ணாவதாரம். ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கு. தம் அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் என்று தேவகி வசுதேவர் தம்பதிகளுக்கு பகவான் சங்கு சக்கர கதாதரனாக பீதாம்பரதாரியாக தன் குட்டி விஸ்வரூப தர்சனம் தந்து பிறந்தானாம். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன். எப்படியாக பெரியாழ்வார் அனுபவித்த கண்ணன், அவர் தாயாக அவரை போல யாராலும் அனுபவிக்க முடியாது. என்ன நோன்பு நோற்றாளோ இவனை பெற்ற வயிறுடையாள் என்று. ஆனால் ஆண்டாளோ அதையெல்லாம் ஒத்துக்கொள்ளவில்லை. தோன்றும் என்று சொல்கிறாள். அவர் பிறந்ததாகவே அவள் ஒத்துக்கொள்ளவில்லை. தோன்றும் என்று சொல்லி ஆவிர்பவித்ததாக, அதாவது அப்பியர்ட் அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் சொல்கிறா, இன்ஸ்டெட் ஆஃப் பிறந்தான் என்ற இடத்திலிருந்து. அதே போல் தாமோதரன் என்றால் இடுப்பு பகுதியில் 3 கோடுகள் அம்மா கட்டிய தாம்பு கயிறினுடைய தழும்பு ஏறப்பெற்றவன் என்ற பெயர், அது தாமோதரன். அடுத்ததாக தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது. இதில் தூயோமாய்க்கு மட்டும் நம்ம பார்க்கலாம். பரிசுத்தமாக வந்து அப்படின்னு சொல்கிறா. பரிசுத்தம் என்னது? பரிசுத்தமான மனம், பரிசுத்தமான வாக்கு மற்றும் பரிசுத்தமான உடலுடன் பரமனை நாம் அணுக வேண்டும். யத் மனசா தியாயாதி தத் வாச்சா வததி, யத் வாச்சா வததி தத் கர்மணோ கரோதி. இது வேத வாக்கியம். எதை மனதில் நினைக்கிறாயோ அதை வாக்கால் சொல்ல வேண்டும். அவ்வாறு சொன்னதையே செய்ய வேண்டும். அதுவே தூய்மை எனப்படும். இதையே இங்கு கோதா பிராட்டி வலியுறுத்துகிறாள். தூமலர் தூவி தொழுது. எல்லா புஷ்பங்களும் அவனுக்கு உகந்தவை. பகவத்கீதையிலானால் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தியுபகிருதம் அஷ்னாமி பிரயதாத்மனஹா என்று அவனிடம் அர்ப்பணிக்கும் வஸ்துக்களை அவன் பார்ப்பதே இல்லை. சொட்டு பக்தி உள்ளதா? ஒரு சொட்டு கண்ணீர்
அது கூட ஓகே. ஆடியாடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி என்று ஆழ்வாருடைய பாசுரம் சொல்கிறது. இப்படியாக பக்திக்கு தூமலர் தூவி தொழுது பெரிய பத்திரம் புஷ்பம், அதாவது ஒரு இலை, ஒரு சின்ன பூ, அது எதுவும் இல்லை என்றால் தோயம் தண்ணீர் இருந்தாலும் போதும், ஆனால் பக்தியோடு இருக்க வேண்டும் என்பதை இங்கு வலியுறுத்துகிறாள். அடுத்ததாக போய பிழையும் புகுதருவான் நின்றனவும். இந்த போய பிழை அப்படிங்கிறத பார்க்கறச்சே உபனிஷத் என்ன சொல்கிறதுனாக்க, இந்த மாதிரியான ஒரு பாத், இப்போ ஒரு சங்கல்பம் பண்ணிண்டு பகவான் தான் அப்படின்ற ஒரு கோல் வச்சுண்டு இங்கே போகிறது தான் நம்மளோட ஒரு வாழ்க்கையின் லட்சியம்னு, அப்புறம் செய்வன செய்யக்கூடாதவை எல்லாம் நல்லபடியாக செய்து, அப்புறம் அந்த நாவினால் பாடி இதெல்லாம் பண்ணிட்டு வரச்சே, அதாவது இதை உபாயம்னு வச்சுட்டோன்னா, இந்த வழிக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி அதுவரையும் அனாதி காலமாக நாம் செய்த பாவங்கள் எல்லாம் என்ன ஆகும்னாக்க பெருந்தீயில் பூர்ணமாக விழுந்த பஞ்சு போல போய்விடும் என்று உபனிஷத் கூட சொல்லுகிறது. இதற்கு பிறகு நம்ம வர பாவங்களும் இவனிடம் அண்டவே அண்டாது என்றும் வேற ஒரு உபனிஷத் சொல்லுகிறது. ஆனால் இங்கே இவள் சொல்வது கண்ணனை அடையும் அந்த வழிக்கு அறிவதற்கு முன் புத்தி பூர்வமாக செய்த பாவங்களை குறிக்கிறது. அக்யூமுலேட்டட் சின்ஸ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். தீயினில் பட்ட பஞ்சு போல சாம்பலாகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு முன்னாடி செய்த பாவங்களுக்கு பொருந்தும். அதாவது இதுக்கு ஒரு அழகான எக்ஸாம்பிள் சொல்கிறா. நம்ம வஸ்திரமானது தீக்கிரையானால், ஒரு மடித்து வைக்கப்பட்ட வஸ்திரம் தீக்கிரையானால் பார்வைக்கு மடிப்பாகவே தோன்றினாலும் காரியத்திற்கு அது உதவாது. அதுபோல செய்யும் பாவச் செயல்கள் செயல்களாக தோன்றினாலும் பலனளிக்கும் சக்தியுள்ள செயல்களாக ஆகாது என்று கூறுகிறாள். புகு தருவான் நின்றனவும், அதாவது இந்த புகு தருவான் நின்றன என்ற இடத்தில் ஒரு விசேஷம் இருக்குது. புகு தருவான்றது இனிமே எதிர்காலத்தில் நாம் செய்ய போகிற பிழைகளை குறிக்கிறது. நின்றன என்பது இறந்த கால சம்பந்தத்தால் வந்த பிழைகள். அவை அனைத்தும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். ஆக அவன் பேரை பாடி தூய வழிபாடு செய்தால் பாவ புண்ணிய பலன்கள் தீயினில் தூசாக மறைந்து போக பரமனை நாம் பற்ற முடியும் என்று இங்கு சொல்கிறாள். மாயனை என்று தொடங்கி செப்பு என்று ஆணையிடுகிறாள். கடைசியாக செப்பேலோர் எம்பாவா என்று. இப்போ ஆகையால் தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது மாயனின் பேரை செப்பு என்று கொண்டு, அப்போ செப்பு என்றால் என்ன என்று பார்த்தால், எல்லா காரியங்கள், எந்த விதமான காரியங்கள் நாம் செய்தாலும் அதில் சில குற்றங்கள் குறைகள் இருக்கும். அதையே நாம் கிருஷ்ணார்ப்பணம் என்று அந்த பகவானுடைய பெயரை சொல்லி அர்ப்பணம் பண்ணும்போது அது அனைத்தும் நம்மளுக்கு மங்களங்களாகவே ஆகிவிடுகின்றன. அதையே இங்கு செப்பு என்று அவள் குறிப்பால் உணர்த்துகிறாள் என்று பெரியோர் கூற்று. இப்படி முதல் 4 அடிகளில் பகவான் என்ற தத்துவத்தை சொல்லி, அதாவது மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை என்று தத்துவம், பகவான் என்ற தத்துவத்தை சொல்லி, அடுத்ததாக உள்ள 2 அடிகளில், அதாவது 2 அடிகளில் ஹிதம், ஹிதம் என்பது தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க என்ற வழியை சொல்லி, கடைசியாக கடைசி 2 வரிகளில் புருஷார்த்தத்தை சொல்கிறாள். இதை பண்ணால் போய பிழையும் புகுதருவா நின்றனவும் தீயினில் தூசாகும் என்று நமக்கு ஆண்டாள் காட்டிய வழியில் ஓர்ந்து தெளிவோம் என்று பிரார்த்தித்து பூர்த்தி செய்கிறேன். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் மதுரா என்னும் திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் பண்ணுகிறாள். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணம்.